الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த தர்பியா வகுப்பிலே அல் குர்ஆன் எங்களோடு எப்படியான மொழியில் பேசுகிறது என்கின்ற இந்த தலைப்பில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக நாங்கள் அல் குர்ஆனுடைய விரிவுரைகளை, தஃப்சீர்களை அதிகமாக நாங்கள் வாசிக்கிறோம். விளக்கங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த விளக்கங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அவ்வாறு கூறப்படுகின்ற அல் குர்ஆன் விரிவுரைகளில் உள்ள ஒரு பகுதி தான் அல்லாஹு தஆலா எப்படியான மொழியில் எங்களோடு பேசுகிறான், அல்லாஹ் பேசக்கூடிய அந்த பாஷையின் தன்மைகள் என்ன என்பதை ஓரளவுக்கு நாங்கள் புரிந்து வைத்து இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியை நாங்கள் அதிகமாக பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த விஷயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் லுகத்துல் குர்ஆன், அல் குர்ஆன் எங்களோடு எப்படியாக அணுகுகிறது, எப்படி அதனுடைய தகவல்களை கடத்துகிறது என்கின்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இதிலே அன்புள்ள சகோதரர்களே, பல விஷயங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் ஒவ்வொன்றாக சுருக்கமாக ஒவ்வொரு வகுப்பிலையும் புரிந்து கொள்வது, அல் குர்ஆனினுடைய மொழி நடை அது எப்படி எங்களோடு உரையாடுகிறது என்பது சம்பந்தமாக ஒரு பொதுவான ஒரு அறிவை எங்களால் பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கு. அல் குர்ஆனுடைய மொழியை தெரிந்து கொள்வதற்கு அரபு மொழியை படிப்பது என்பது ஒரு அடிப்படையான ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அந்த அரபு மொழியினூடாக அல்லாஹு தஆலா இப்படித்தான் சொல்கிறான், இந்த அடிப்படையில் தான் எங்களோடு பேசுகிறான் என்கின்ற விஷயம் சொல்லப்படுகின்ற பொழுது அதை நாங்கள் அரபு தெரியாவிட்டாலும் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக எல்லா முஸ்லிம்களும் அல் குர்ஆனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக எங்களோடு எப்படி அந்த தகவல்களை பகிர்கிறான், அதற்கான ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது, அதற்கும் என்று ஒரு தனியான ஒரு கற்கை இருக்கிறது. அல் குர்ஆனினுடைய இலக்கிய மொழி அப்படின்னு சொல்வார்கள், லுகத்துல் குர்ஆன் அல்லது அல் மன்ஹஜுல் பலாகியு ஃபில் குர்ஆனில் கரீம். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பேசுகிற மொழி நடை அல்லது இலக்கிய நடை, எப்படி அல்லாஹு தஆலா பல விதமாக பல கோணங்களில் அவனுடைய வசனங்களை கொண்டு மனித சமுதாயத்தை அணுகுகிறான் என்பது ஒரு தனியான ஒரு பாடம். நாங்கள் பொதுவாக தஃப்சீர் பாடங்களில் படிக்கிறோம், அந்த வசனத்தில் என்ன இருக்கிறது என்பதை படிக்கிறோம். ஆனால் அந்த வசனத்திற்கு எப்படி தஃப்சீர் செய்யப்படுகிறது என்று வருகின்ற பொழுது அந்த மொழியையும் புரிந்து கொள்வது அந்த தஃப்சீருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கு. அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு தஃப்சீரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அங்குள்ள சட்டத்தை பார்க்கிறோம், அதில் மொழி நடையை பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து சலபு சாலிஹீன்கள், அதே மாதிரி சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த அந்த 3 நூற்றாண்டு கால அறிஞர்களுடைய தஃப்சீர் விளக்கங்களை வைத்து நாங்கள் அல் குர்ஆனிய வசனங்களை விளங்குகிறோம். அப்ப அல் குர்ஆனுடைய வசனங்களை விளங்குவதில் ஒரு பகுதியாக இருப்பதுதான் அன்புள்ள சகோதரர்களே அல் குர்ஆனினுடைய மொழியை புரிந்து கொள்வது, அதனுடைய போக்கை புரிந்து கொள்கிற என்கிற ஒரு பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே அதை பற்றி நாங்கள் ஒரு அளவிற்கு பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அதில் ஆரம்பமாக அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய பொதுவான வெளிப்பாடு என்னவென்று கேட்டால், அல் குர்ஆன் மனிதர்களுடைய உள்ளங்களோடு நேரடியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அது எந்த வசனமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும் சரி, முத்ஹாம்மத்தான் என்று சொல்லுகிற ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும் சரி, மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன வசனமாக இருந்தாலும் சரி, அல்லது வத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய
ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தையில் முடிவடையக்கூடிய வசனமாக இருந்தாலும் சரி, அல்லது 2 வசனங்களை சேர்த்ததாக இருந்தாலும் சரி, ஒரு சொல்லாக இருந்தாலும் 2 சொற்களாக இருந்தாலும் அல்லது பெரிய வசனமாக இருந்தாலும் அல் குர்ஆனுடைய அந்த வசனங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்று கேட்டால், பொதுவான வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்று கேட்டால், எங்களுடைய மனதோடு நேரடியான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த தாக்கம் என்பது ஒரு பகுதியாகவும் சுருக்க முடியாது, அல்லது 2-3 தலைப்புகளில் எங்களுக்கு இந்த தாக்கத்தை தான் எங்களுடைய மனதில் அல் குர்ஆன் ஏற்படுத்துகிறது என்று சொல்ல முடியாது. பல வகைகளில் மனிதனை ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல வகைகளில் அந்த மொழியினூடாக மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை அல் குர்ஆன் உருவாக்கி கொண்டே இருக்கு. முதலாவது நாங்கள் இதனூடாக புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் நேரடியாக அது எதோடு பேசிக்கொள்ளும், மனதோடு பேசிக்கொள்ளும். இதற்கு சொல்வார்கள் அந்நவாஹி நஃப்சியா, மனதில் உள்ள பகுதிகள், மனதில் உள்ள உள் உணர்வுகள். இந்த எல்லா உணர்வுகளோடும் நேரடியான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். இது அல் குர்ஆனுடைய மொழியினுடைய முதலாவது தலைப்பாக இருக்கிறது, முதலாவது விஷயமாக இருக்கிறது. அல் குர்ஆனுடைய மொழி நடையை நாங்கள் ஆராய்ச்சி செய்தால் அதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் என்று கேட்டால், இந்த மனதில் ஏற்படுத்தக்கூடிய பெரிய ஒரு மாற்றம். அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தின் மூலமாக எதை மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க நினைக்கிறானோ அதை அப்படியே கொண்டு வந்து மனதிலே பதிக்க வைத்து விடும். இது மனிதனாலே இயலாத ஒரு காரியமாக இருக்கும். நாம் ஒன்றை நினைத்து கொண்டு வந்து பேசுவோம், ஆனால் அதை சரியாக கன்வே பண்ணி நம்ம நினைத்ததைத்தான் நம்ம பேச்சை கேட்கக்கூடியவருடைய உள்ளத்தில் அதே விஷயத்தை நாங்கள் ஆழமாக போட்டு விட்டோமா என்று கேட்டால் அதில் ஓரளவு வெற்றி பெறலாம் மனிதன். அவன் நினைக்கக்கூடிய விஷயத்தை மனிதனுடைய உள்ளத்தில், கேட்பவர்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மனிதனால முடியும் எவ்வளவு என்று கேட்டால் ஒரு அளவுக்கு தான் முடியும். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் பாவிக்கின்ற அந்த மொழி நடைகள், வசன அமைப்புகளை வைத்து மனிதனுடைய உள்ளத்தில் எதை தாக்கமாக ஏற்படுத்த நினைக்கிறானோ அதை 100% அதை மனிதனுடைய கற்பனைக்கு எட்ட முடியாத அளவிற்கும் கச்சிதமாக அந்த வசன அமைப்புகள், அந்த சொற்கள் அப்படியே கடத்தாட்டி விடும். அந்த அளவிற்கு அல் குர்ஆனுடைய அந்த வசன நடைகள் இருக்கும். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், எந்த வசனத்தை நாங்கள் எடுத்தாலும் அதுல ஒரு கண்டென்ட் இருக்கும். என்னன்னு கேட்டால் நாஹிய நஃப்சியா, எங்களுடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் இருக்கு. அப்ப அந்த தாக்கம் என்பது அல் குர்ஆன் முழுவதும் பரவி கிடக்கிறது. அல் குர்ஆன் முழுவதும் சின்ன சின்ன நகர்வுகள், சின்ன சின்ன வளைவு சுழிவுகள், சின்ன சின்ன விபரிப்புகள், சின்ன சின்ன அந்த மாதிரியான நுட்பமான இடங்களிலெல்லாம் அல்லாஹு தஆலா மன ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இந்த விளைவை நாங்கள் எப்ப விளங்கலாம் என்று கேட்டால், அல் குர்ஆன் இப்படியான ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்கிற இந்த விளைவை நாங்கள் எப்ப விளங்கலாம் என்று கேட்டால் சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய மொழி நடையின் அமைப்பை புரிந்து கொண்டால் தான் எங்களுக்கு அதை விளங்குவதற்கு சுலபமாக இருக்கும். நாங்கள் தமிழ்ல அல் குர்ஆன் வசனத்தை வாசிக்கிறோம், இறையச்சத்தோடு வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு தாக்கம் ஏற்படும். யார் வாசித்தாலும், அரபு மொழியை தெரிந்தவர் வாசித்தாலும் சரி, அரபு மொழியை தெரியாதவர் வாசித்தாலும் சரி, எல்லோருடைய மனதிலும் அல் குர்ஆன் பொதுவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் எப்படி அது மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்பது அதுவும் ஒரு துறை. அதாவது மொழியில் வல்லுநர்களாக இருப்பவர்கள் தான் அந்த மாற்றத்தை உணர்வார்கள் என்று நான் சொல்லவில்லை. உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி அல் குர்ஆனை படித்து மனதளவில் திருந்திக் கொள்வார்கள். ஆனால் அது எப்படி திருத்துகிறது என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, அது ஒரு மஜால், அது ஒரு துறை. அதில் ஒரு அளவுக்கு எங்களுக்கு எவ்வளவுக்கு இந்த வகுப்புகளை பயன்படுத்தி சொல்ல முடியுமோ அதை ஒவ்வொன்றாக நான் சொல்லலாம் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அதிலே முதலாவது பகுதி தான் என்ன பகுதி? உள்ளத்தில் அல் குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாக இருக்கிறது. இந்த மாற்றங்கள் எப்படி கொண்டு வருகிறது, உள்ளத்தை எப்படி டச் பண்ணுது அப்படின்னு கேட்டால் எண்ணற்ற தலைப்புகள் இருக்கின்றன. எப்படி அல் குர்ஆன் நம்மளோட மனசோடு உரையாடுகிறது என்பதற்கு எண்ணற்ற தலைப்புகள் இருக்கின்றன. அதுல ஒரு சில சாம்பிள்களை மாத்திரம், ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் இந்த வகுப்பிலே சொல்லாமல் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல் குர்ஆன் வசனத்தை வாசிக்கும் பொழுது அது இன்ன கருத்தை தருகுது அப்படின்னு விளங்குவோம். ஒரு வசனத்தை வாசித்தால் அது இன்ன கருத்தை தருகுதுன்னு விளங்குவோம். ஆனா அந்த வசனம் எப்படி நம்மளோட மனசை டச் பண்ணுது, அதுக்கும் ஒரு கண்டென்ட் இருக்குது, அதுக்கு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த வசனம் சொல்ல வருகின்ற அந்த மன ரீதியான மாற்றம், வழிகாட்டல் என்றதுக்கும் ஒரு தலைப்பு இருக்குதா இல்லையா?
அந்த தலைப்பு என்பது அல் குர்ஆன் முழுவதுமாக இருக்கிறது. அப்ப அதுல உதாரணமாக நீங்க அல் குர்ஆனை எடுத்து வாசிக்கின்ற பொழுது சிந்தித்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்வதற்காக ஒரு சில அல் குர்ஆன் கையாளுகின்ற ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்லாமல் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அதுல உதாரணமாக முதலாவது இசாரத்து சுரூர், சந்தோஷத்தை உண்டு பண்ணுவது. நிறைய வசனங்களை நாங்கள் அவதானித்து பார்த்தோமையாக இருந்தால் மனிதனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற வசனங்கள் நிறைய இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ ரஃபீகா தாலிக்கல் ஃபதுலு மினல்லாஹ் என்கிற இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் பாக்கியம் செய்தவர்களோடும் சுஹதாக்களோடும் சித்திகீன்களோடும் நபிமார்களோடும் வீற்றிருப்பார்கள், அவர்களுடைய நட்பு சிறந்த நட்பாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கருத்து நமக்கு விளங்குகிறது. அந்த வசனம் நமக்கு பொத்தும் பொதுவாக தருகின்ற மனதில் ஏற்படுத்துகின்ற விளைவு என்ன? அஸ்ஸுரூர். அதனுடைய விளைவு என்ன? இந்த வசனத்துடைய கண்டன், அதாவது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த மன ரீதியான அந்த தாக்கம் எது என்று கேட்டால் அதுக்கு சொல்லுவாங்க இசாரத்து சுரூர் என்று சொல்லுவார்கள். நம்முடைய உள்ளத்தில் அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவது. அந்த சந்தோஷத்தை எப்ப நாங்க உணரலாம் என்றால், நாங்க அப்படியாக இருந்தால் எங்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்பதை கற்பனை செய்கின்ற பொழுது அந்த சந்தோஷம் பெறும். நாங்க நன்மை செய்து அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மறுமையில நல்லடியார்களோடும் சுஹதாக்களோடும் சித்திகீன்களோடும் நாங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று தஹய்யுல் பண்ண வேண்டும். அதை நாங்க என்ன பண்ண, தஹய்யுல்னு சொன்னால் என்ன, அதை நாங்க இமேஜின் பண்ணி பார்க்க வேண்டும். அதை நாங்க கற்பனை பண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த வசனம் ஏற்படுத்த வருகின்ற அந்த தாக்கம் வரும். அந்த தாக்கத்துக்கு சொல்வார்கள் நம்முடைய உள்ளத்தில் அது மிக விரிவான ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதை நாங்கள் பார்க்கணும். அந்த சந்தோஷத்தை அது சொல்லுவதாக இருந்தால் அது உண்மையில் சந்தோஷமாக இருக்கும். இது உதாரணமாக அல் குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய மன ரீதியான விஷயங்கள். நிறைய குர்ஆன் வசனங்களை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்களாக இருந்தால் இப்படி ஒரு முடிவை உங்களால் பெற முடியும் சகோதரர்களே. அதே மாதிரி மனதில் வலியை ஏற்படுத்துவது, எப்படி உச்சபட்சமான சந்தோஷத்தை அல் குர்ஆனுடைய வசனங்கள் எங்களுக்கு ஏற்படுத்துமோ அத மாதிரி சில வசனங்களை நாங்கள் பார்த்தோமையாக இருந்தால் மனதில் கடுமையான எதையும் உண்டாக்கும், வலியையும் உண்டாக்கும். அப்ப மனதில் ஏற்படுத்துகிற தாக்கங்களில் சொல்வார்கள் இசாரத்துல் அலம் என்று சொல்வார்கள். அலம் என்று சொன்னால் என்ன? கடுமையான வலி. மனதில நாங்க இறையச்சத்தோடு வாசிக்கின்ற பொழுது, பயபக்தியோடு வாசிக்கின்ற பொழுது அப்ப அந்த வசனத்துடைய கண்டன் எப்படி இருக்கும் என்று கேட்டால் கவலையை, மனதில் பாரத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஈமான் கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அப்படி ஈமான் கொள்ளாமல் இருந்தால் என்ன நடக்கும்? மின் கபலி அன் நத்மிஸ வுஜூஹன், முகங்களை நாங்கள் அழிப்போம். ஃபனருத்தஹா அலா அதுபாரிஹா, முகங்களை விலா பக்கமாக நாங்கள் திருப்பி விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவார். அவ் நல்அனஹும் கமா லஅன்னா அஸ்ஹாபஸ் ஸபத், சனிக்கிழமை வாசிகளை சபித்ததை போல நாங்கள் என்ன செய்து விடுவோம்? சபித்து விடுவோம். இந்த வசன அமைப்புகள் எல்லாம் பாருங்கள், முகத்தை என்ன பண்ணி விடுவோம்? அழித்து விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். முன்பக்கமாக இருக்கக்கூடிய முகங்களை நாங்கள் புறப்பக்கமாக என்ன பண்ணி விடுவோம்? திருப்பி விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சபிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சபிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்வதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் யாரை சபித்ததை போல? அஸ்ஹாபு சபுத், சனிக்கிழமை வாசிகளை சபித்ததை போல சபிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த வசனத்துடைய பொதுவான மனத்தாக்கம் என்ன? நாங்க ஈமான் கொள்ளாமல், இப்ப இமேஜின் பண்ணி பார்க்க, நாங்க ஈமான் கொள்ளாமல் இருந்தால் இந்த மாதிரியான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வருமே என்று நாங்கள் யோசித்து பார்த்தோமையாக இருந்தால் இந்த வசனம் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இசாரத்துல் அலம், கவலை, இசாரத்துல் ஹுசுன், கடுமையான ஒரு மனப்பாரத்தை உருவாக்கு. அப்ப நாங்க ஒரு ஆளுக்கு ஒரு வசனத்தை தஃப்சீர் பண்ணுகின்ற பொழுது இந்த பகுதி தான் மிக முக்கியமாக மக்களோடு உரையாட வேண்டிய ஒரு பகுதிகளாக இருக்கும். அப்ப நான் ஒரு வசனத்தை நீங்க தஃப்சீர் பண்றீங்கன்னு சொன்னால் அதனுடைய கடைசி விளைவு என்ன,
மனுஷனுடைய மனதில் எப்படியான ஒன்றை கொண்டு வந்து போட அந்த வசனம் நினைக்கிறது. இப்போ முதலாவது வசனம் வந்து சந்தோஷத்தை போட நினைத்தது. இரண்டாவது வசனம் எச்சரிக்கையோடு மனதில் எதை போடுகிறது? வலியை போடுகிறது. இப்படியான அதாவது மன ரீதியான விஷயங்களை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களை, இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். இது வந்து நான் ஒரு 7-8 குர்ஆன் வசனங்களை சொல்கிறேன். நீங்கள் அல் குர்ஆனை வாசிக்கின்ற பொழுது உங்களால் இப்படி எடுத்து கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பாருங்கள். நிறைய வசனங்களை பிராக்டிஸ் பண்ற நேரத்துல அந்த வசனம் சொல்லுகிற அந்த மனத்தாக்கத்தை எங்களுக்கே புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும். அதனால் நிறைய நாங்க இந்த வசனங்களை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அது எங்களுக்கு வரும். அன்புள்ள சகோதரர்கள், அதுல இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை பத்தி சொல்லுகிறான். இதுல வார அந்த வசனத்தினுடைய விளைவு, மன ரீதியான தாக்கம் என்னவென்று கேட்டால், அஷ்ஷுஊரு பில் ஜமீல், அல்லாஹ் தந்த நல்ல விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக இருக்கும், உணர்த்தி வழிகாட்டுவதாக இருக்கும். நிறைய வசனங்கள்ல இது இருக்கும். அல்லாஹு தாலா நமக்கு தந்த நல்ல விஷயங்களை நாங்க உணர்ற விதமாக அல்லாஹு தாலா சொல்லுவான். இப்ப நமக்கு எவ்வளவு பெரிய நியாமத்துகள், நிறைய நியாமத்துகள் இருக்கின்றன. இந்த எல்லா நியாமத்துகளை நாங்கள் விளங்கி இருக்கிறோமா என்று கேட்டால் விளங்குவதில்லை. சில நேரம் மறந்து போயிருப்போம், அல்லது இதுதான் நியாமத்தா என்று நாங்கள் விளங்காம இருப்போம். அப்படியான பல இடங்களில் அல் குர்ஆனின் நூற்றுக்கணக்கான வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் தந்த நல்ல விஷயங்களை உணருங்கள் அப்படிங்கிற விதமாக அல்லாஹு தாலா சொல்லுவான். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கும். அதுல உதாரணமாக ஒரு வசனத்தை சொல்வதானால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, யா பனி இஸ்ராயில், ஓ பனு இஸ்ரவேலர்களே, உஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் செய்த நியாமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். இப்ப அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்தி பாருங்கள் உங்களுடைய நியாமத்துகளை என்று சொல்வதில் என்ன இருக்கிறது? நம்முடைய மனதால அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகளை உணர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நிறைய வசனங்கள் இப்படி இருக்கும். அல் குர்ஆனை நீங்க சாதாரணமாக எழுமாறாக எடுத்து நிறைய வசனங்களை எடுத்து பாருங்கள். நமக்குள் இருக்கக்கூடிய நியாமத்துகளை, இது நியாமத்தப்பா, இதை உணருங்க அப்படின்னு சொல்ற விதமாக இருக்கும். ஏன் அல்லாஹு தாலா இதை சொல்லுகிறான் என்றால், நாங்க அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு செய்த நியாமத்துகளை நாங்க உணர்ந்தா தான் அல்லாஹுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹுக்கு நாங்க கட்டுப்படுவோம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றுவோம். அப்ப முதலாவது எது தேவைப்படுகிறது என்றால், அல்லாஹ்வின் மீது நேசம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகள் பற்றிய ஒரு சரியான ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால அல் குர்ஆனை நாங்கள் பார்த்தால் அடிக்கடி திரும்ப திரும்ப உங்களுக்குள் இருக்கக்கூடிய நியாமத்துகளை உணருங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்து கொண்டே இருப்பான்? திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பான். பாருங்கள் அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், நியாமத்துகளை நீங்கள் ஞாபகங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஅஃபு பிஅஹ்தி, என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நேரடியாக வசனம் எதற்குள் போகவில்லை? என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் பனு இஸ்ரவேலர்களே என்று நேரடியாக வசனம் சப்ஜெக்டுக்குள் போகவில்லை. அந்த நேரடியான அந்த ஏவலை சொல்வதற்கு முன்னால் முத்தாய்ப்பாக இது சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு சொல்லப்பட்ட நியாமத்து சொல்லப்படுகிறது. அப்ப நியாமத்தை உணர்ந்தாங்க என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறைவேற்றுவாங்களா இல்லையா? வையாய ஃபர்ஹபூன், அதுக்கு போற அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னையே பயப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வாக்கிமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸக்கா வர்கஉ மஅர் ராகின், தொழுங்க, ஜகாத்து கொடுங்க, ருக்கு செய்தவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான். இது இந்த கடமையெல்லாம் எப்ப அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னால், எதற்கு பிறகு? நியாமத்துகளை சொல்லி காட்டியதற்கு பிறகு. நிறைய கட்டளைகளை நீங்கள் பார்த்தால் அதுக்கு முன்னாலே எது இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் சொல்லப்பட்டிருக்கும். நிறைய குர்ஆன் வசனங்களை எடுத்து நீங்கள் பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப இந்த மாதிரியான வசனங்கள் நம்முடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுது. இது என்ன மாதிரியான தாக்கம்? அல்லாஹ்வுடைய நியாமத்தை நம்முடைய மனதில் அவன் பதிக்க நினைக்கிறான். நிறைய வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும் அன்புள்ள சகோதரர்களே. அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை சொல்லாம நினைக்கிறேன். அல் குர்ஆனுடைய வசனங்களில், எண்ணற்ற வசனங்களில் அல்லாஹ் தன்னுடைய கண்ணியத்தை பற்றி பேசுவான், தன்னுடைய மரியாதையை பற்றி, தன்னுடைய கௌரவத்தை பற்றி பேசுவான். இதற்கு சொல்லுவார்கள் அல் இஜ்லால். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அல் குர்ஆனுடைய வசனங்களில் அதிகமான வசனங்கள் எப்படி இருக்கும் என்றால் அல் இஜ்லால் என்கிற பகுதியா இருக்கும். அஜல்ல என்று சொன்னால் என்ன? அஜல்ல என்று சொன்னால் கீர்த்தியை ஏற்படுத்தல், மகத்துவத்தை ஏற்படுத்த, தன்னை பற்றிய பெருமையான விஷயங்களை சொல்லுது.
அல் குர்ஆனுடைய நிறைய கண்டென்ட் எப்படி இருக்கும் என்றால் அல் இஜ்லால், அல்லாஹு தஆலா தன்னை பற்றிய கண்ணியத்தை கௌரவத்தை சொல்லிக் கொண்டே இருப்பான். தன்னுடைய பெருமையை தன்னுடைய கீர்த்தி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பான். அப்படி வார இடங்களில் அல்லாஹ் அவனுடைய கௌரவத்தை பற்றி பேசுகிற அதே நேரத்தில் அல்லாஹ் இரக்கமானவன் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் மிக உயர்வானவன் மிக கண்ணியமானவன் என்று பேசுகிற இடங்களில் அதே நேரத்தில் மனிதனோடு இரக்கமானவன், இது ஹுப்பு என்று சொல்வார்கள். அப்ப சில வசனங்களை நாங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய இஜ்லாலும் இருக்கும், அல்லாஹ்வுடைய ஹுப் நேசமும் இருக்கும். இப்ப உதாரணமாக நமக்கு தெரிந்த ஒரு வசனம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுடைய மனத்தாக்கம் என்ன? அல்லாஹ் எதை ஏற்படுத்த நினைக்கிறான்? நான் மிக பெரியவன், நான் ஆற்றல் உள்ளவன், அனைத்து புகழும் எனக்கே சொந்தமானது. இப்ப இந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றி ஒரு மகத்துவமும் பயமும் கண்ணியம் நமக்கு வருகிறது, ஒரு கண்டிப்பான ஒரு மனோநிலை நமக்கு உண்டாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில். அதே வசனம் எப்படி மாறுகிறது? அர் ரஹ்மானிர் ரஹீம், உங்களோடு மிக இரக்கம் உள்ளவனாக அவன் இருக்கிறான். இதுக்கு சொல்வார்கள் அல் மஸ்ஜு பைனல் இஜ்லாலி வல் ஹுப், கண்ணியத்திற்கும் கீர்த்திக்கும் அதே நேரத்தில் அன்புக்கும் இடையில் என்ன பண்ணுவது? ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவது. இப்படியான வசனங்களை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை அல் குர்ஆனில் நாங்கள் அதிகமாக கவனிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு சாம்பிளை நான் சொல்லுகிற உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், மனதில் சில வேட்கைகளை சில ஆர்வத்தை தூண்டுவது அல் குர்ஆனின் அதிகமான பண்புகளில் ஒன்று என்னென்று கேட்டால், மனதில் நல்ல விஷயங்களுக்கான ஆர்வத்தை தூண்டுவது. எதற்கு சொல்லுவார்கள்? நஹ்வா என்று சொல்லுவார்கள். அரபுல ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும்? எந்த வசனமாக இருந்தாலும் சரி, அல் குர்ஆனுடைய எந்த வசனமாக இருந்தாலும் சரி, இப்படியான ஒரு மனத்தாக்கம் ஒரு பெயரில் அது அமைந்தே இருக்கும். அது மாதிரி ஒன்றுதான் அன்புள்ள சகோதரர்களை நஹ்வா என்று சொல்வது. நம்முடைய மனசுல ஒரு நல்ல விஷயத்தை வேட்கையாக தூண்டுவது, நல்லதற்கு செய்வதற்கான ஆர்வத்தை என்ன பண்ணுவது? கிளர்ந்தள செய்வது. இப்படியான பண்பை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அவர்களுக்கே உரியவர்களுக்கு நீங்க என்ன செய்திருங்க? கொடுத்துருங்க. நலிவுற்றவர்களுடைய ஹக்குல என்ன பண்ணாதீர்கள்? குறை வைக்காதீர்கள். அவர்களுடைய ஹக்கை நீங்க சரியான முறையில கொண்டு போய் என்ன பண்ணிருங்க? சேர்த்துருங்க. அல்லாஹ் உங்களுக்கு இதற்காக என்ன பண்ணுகிறான்? கட்டளையிடுகிறான். இன்னல்லாஹ நிஅம்மா யஇதுக்கும் பிஹி, இதை அல்லாஹு தஆலா அழகான முறையில் உங்களுக்கு என்ன பண்ணுகிறான்? உபதேசம் செய்கிறான். இந்த வசனத்தை பாருங்கள், உரியவர்களுக்கு அவர்களுடைய ஹக்கை கொண்டு போய் சேருங்கள் என்கிற விஷயம் நமக்கு தெரிகிறது. ஆனா இதுக்குள்ள என்ன மனத்தாக்கம் மறைந்திருக்கிறது? நலிவுற்றவர்களுக்காக பாடுபடுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன பண்ணுகிறான்? எங்களை தூண்டுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இப்படியான நிறைய வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். நலிவுற்றவர்கள், யத்தீமுகள், ஐத்தாமுகள், கஷ்டப்படக்கூடியவர்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய வசனங்கள் எப்படி இருக்கும் என்றால், அவங்களுக்கு உதவி செய்யுங்க என்று மட்டும் வெறுமையாக இருக்காது. அவங்களோட ஹக்கை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படி இருக்காது. கடன் வாங்கப்பட்டவர்களாக இருந்தால் அவங்களுடைய ஹக்கை நிறைவேற்றுங்க, சும்மா ஒரு வெறுமையான ஒரு வசனங்களாக இருக்காது. அந்த வசனத்தை சொல்றதோட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவங்களுக்காக பாடுபடுங்க அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வை அந்த வசனம் என்ன செய்யும்? நமக்குள் ஏற்படுத்தும். வல் முஸ்தலாபீன மினர் ரிஜாலி வன் நிசா, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, வல் வில்தானி அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஸாலிமி அஹ்லுஹா, நலிவுற்றவங்களை பத்தி அல்லாஹ் சொல்ற போது அவங்களுக்காக நீங்க கஷ்டப்படுங்கன்னு மட்டும் அல்லாஹ் சொல்லாம, அவங்கள பெண்களில் இயலாதவங்க இருக்கிறாங்க, சிறுவர்களில் இயலாதவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்களில் இயலாதவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய இயலாமையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இறைவா, இந்த ஊர், இந்த நாங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி எங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கிறது, எங்களை பாதுகாத்துடு அவங்க என்னை பார்த்து கையேந்துகிறார்கள். அவங்களோட அவல நிலையை அல்லாஹ் தஆலா பிக்சர் பண்ணி காட்டுவான். நலிவுற்றவர்கள் சம்பந்தமாக வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால், அவங்களுக்கு உதவுங்க என்கிற தன்மையோடு மாத்திரம் அது நின்று கொள்ளாமல், அவங்க படுற கஷ்டங்கள், அவங்கள்ட்ட இருக்கிற நியாயங்கள், அதையெல்லாம் சொல்லி காட்டித்தான் அந்த வசனம் பேசும். அப்ப இந்த வசனம் நமக்கு எந்த விளையை ஏற்படுத்த நினைக்கிறது? அந்நஹ்வா. இதுக்கு என்ன சொல்லுவார்கள்? நம்முடைய மனதில் ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணி அந்த நன்மையின் பக்கம் போக வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் என்ற
அந்த மனோநிலையை கூட அந்த வசனம் உண்டாக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான ஒரு பகுதி இருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். நமக்கு தெரிந்த ஒரு வசனம், அல் குர்ஆன் எப்படி மனதோடு பேசுகிறது என்று. நூற்றுக்கணக்கான இந்த மாதிரியான விஷயங்கள் அல் குர்ஆனுடைய வசனங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? படிக்கிற பொழுதுதான் இந்த வசனங்களுடைய பெருமதி உண்மையாக எங்களுடைய மனதில் என்னத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். சகோதரர்கள், இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். சதக்கா கொடுக்குமாறு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். சதக்கா கொடுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். பொதுவா மனுஷனுடைய இயல்பு என்ன? அவனுடைய ஒரு பொருளாதாரம் இன்னொருவருக்கு போகின்ற போது ஏதோ அவனுடைய மனிதன் என்ற வகையில் ஒரு மூலையில் மனதில் ஓர் பகுதியில் ஏதோ ஒரு வகையான ஒரு கஞ்சத்தனம் ஒன்று இருக்குமா இல்லையா? மனிதன் என்ற வகையில் எல்லாரும் விரும்பித்தான் சதக்கா கொடுக்கிறார்கள். ஆனா மனிதன் என்கிற வகையில், பலவீனமானவன் என்கிற வகையில் சதக்கா கொடுக்கின்ற பொழுது ஏதோ ஒரு மனப்பகுதியில் அவனுக்கு சில பலவீனங்கள் வரலாம். நம்மளுடையது வெளியே போகிறது. இதுக்கு சொல்லுவாங்க கரீஸ நஃப்சியா. இதுக்கு என்ன சொல்லுவார்கள்? கரீஸா நஃப்சியா, மனித இயற்கை. அல் குர்ஆனுடைய வசனங்களில் அதிகமானவைகளை நீங்கள் பார்த்தால் மனித இயல்போடு பேசக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, சதக்காவை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்ற பொழுது, மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா என்று ஆரம்பிக்கிறார். அல்லாஹுக்காக சதக்கா செய்கிறவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா என்று கேட்டால் என்ன அர்த்தம்? சதக்கா கொடுங்க என்று அர்த்தம். அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுக்காக அவனுடைய ஹக்கில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் செய்பவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா என்று ஆரம்பித்தால் ததுமீனன், அதற்கு உள்ளே இருக்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா அல்லாஹுக்காக என்ன கொடுங்கள், சதக்கா கொடுங்கள். அதை அல்லாஹு தஆலா ஒரு வகையான ஸ்லேடையாக வசனத்தை உதாரணம் சொல்லி ஆரம்பிக்கிறான். சொல்ற உதாரணம் என்ன அன்புள்ள சகோதரர்களை? கமதலி ஹப்பத்தி, நமக்கு தெரிந்த ஒரு வித்தை போல, அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத்து ஹப்பா என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அது ஒரு வித்து பல விளைவுகளை, நூற்றுக்கணக்கான விளைவுகளை தருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றா, நீங்க சதக்கா கொடுக்குறீங்க, கொடுக்கறதால உங்களுக்கு குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம் இல்லை. கொடுக்கறதால நூற்றுக்கணக்கான பன்மடங்கை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்ய போகிறான்? தரப்போகிறான். சரி, நூற்றுக்கணக்கான பன்மடங்கான உங்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் தரப்போகிறான் என்பது யாரோடு சம்பந்தப்பட்டது? கொடுப்பது யாரோட சம்பந்தப்படுகிறது? இன்னொரு ஆளுக்கு நாம கொடுக்கிறோம், நம்மகிட்ட இருந்து போகுது அது. இப்ப சதக்கா கொடுத்ததுக்கு பிறகு வர பன்மடங்கு யாரோட சம்பந்தப்படுகிறது? நம்மளோட சம்பந்தப்படுகிறது. இப்ப நம்மட ஆசை அங்கு நிறைவேறுகிறதா இல்லையா? இந்த நம்முடைய ஆசையை நிறைவேற்றுகிற வகையில் அல் குர்ஆனுடைய நிறைய வசனங்கள் இருக்கும். இதற்கு சொல்லுவார்கள் அல் கரீஸன் நஃப்சியா. ஒரு மனிதன் தன்னுடைய உளக்கிடக்கைக்குள் எதை நல்ல விஷயமாக ஆசைப்படுவானோ அந்த நல்ல பார்வையில் நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் நிறைய அல் குர்ஆன் வசனங்கள் இருக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சதக்காவுடைய வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தா இப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். உதாரணமாக இன்னொரு வசனம் என்ன, அந்த வட்டியை பத்தி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத், சதக்காக்கள் எல்லாம் ரெட்டிப்பாக்கி தருவேன்னா சதக்கா வசனம் சம்பந்தமா வரக்கூடிய எல்லாத்திலையும் நீங்க பார்க்கலாம். வமா ஆதைத்தும் மிர் ரிபன் லியர்பு ஃபீ அம்வாலின்னாஸி ஃபலா யர்பு இந்தல்லாஹ், நீங்க வட்டியை கொடுப்பது அல்லாஹ்விடத்தில் வளர்ச்சி அடையாது. வமா ஆதைத்தும் மின் ஜகாத்தின் துருயிதுன வஜ்ஹல்லாஹி ஃபௌலாயிக ஹுமுல் முதைஃபூன், நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜகாத்து கொடுத்தால், சதக்கா கொடுத்தால் அதை அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி தருவான். அப்போ ஒன்று நாம இன்னொரு ஆளுக்கு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய ஆசையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கு நிறைவேற்றுகிறானா இல்லையா? இதற்கு சொல்லுவார்கள் கரீசன். மனித உணர்வு தேவை எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் நிறைவேற்றி தருகிற விதமாக நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அன்புள்ள சகோதரிகளை, இந்த கோணத்தில் தான் நாங்க என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனோட வசனங்களை நாங்க ஆய்வு செய்ய வேண்டும். இதற்கு எது தேவை என்றால், அல் குர்ஆன் மொழியை அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்கிற அறிவு நமக்கு தேவை. நாங்கள் நிறைய தப்சீர் வகுப்புல கலந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குர்ஆன் வசனத்தை இதுதான் தப்சீர் என்று விளங்குவதோடு நாங்கள் அங்கு முடித்துக் கொள்கிறோம். ஆனா உண்மையா அந்த தப்சீர் எப்படி நமக்கு சொல்லப்படுகிறது, என்ன மூலாதாரங்களில் இருந்து வருகிறது என்று கேட்டால், மொழியும் என்னதான் ஒரு மூலாதாரம் தான். மொழி அல்லாஹ் எப்படி அல்லாஹ்ட பேச்சா இல்லையா? இது என்ன யாருடைய கலாம்? அதான் கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சு. அப்ப அல்லாஹுடைய பேச்சுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனுடைய பேச்சு மாதிரி இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. சராசரி மனிதனுடைய பேச்சு போல அல்லாஹுடைய பேச்சு இருக்காது. அதனால அந்த பேச்சுக்கு ஒரு வெயிட்டை நாம கொடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு தலைப்பாக இருக்கிற சகோதரர்களை, இன்ஷா அல்லாஹ் முடியுமானவர் என்ன செய்யலாம், ஒரு கிளாஸ் எல்லாம் ஒரு தலைப்பாக பார்த்துக்கொள்ள நீங்க அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நீங்க தப்சீர்களை மொழி நடைகளை வாசிக்கின்ற பொழுது இதெல்லாம் உங்களுக்கு புலப்படுகிறதா என்று அப்ளை பண்ணி பாருங்கள். அதற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்பை நாங்கள் பார்க்க. அதே மாதிரி இன்னொன்று பாருங்க சகோதரர்களே, அல் இப்திஹாலாத்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்வதானால் அல் இப்திஹாலாத், இப்திஹால் என்றால் என்ன அர்த்தம் என்றா கெஞ்சுதல் என்ற அர்த்தம். நிறைய வசனங்கள் வந்து ஒரு ஒன்றை எதிர்பார்த்து மனதில் கடுமையான அவா கொண்டு ஆசை கொண்டு ஒரு விஷயத்தை நாடி கெஞ்சுவதற்கு சொல்லுவாங்க. இதற்கு அல் இப்திஹாலாத்துமாங்க. உதாரணமாக நமக்கு தெரிந்த மிக முக்கியமான வசனம் என்ன வசனம்? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அந்த வசனம் தொடர்ந்து வார நேரத்தில் எத்தனை ரப்பனா வருது? பாடமா இருக்குமே. உதாரணமா சொல்லுவோம். சரி, ஞாபகத்திலேயே சொல்லுங்க. ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகினா அதாபன் நார். இன்னொன்று ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைத வமா லில் ஸாலிமீன மின் அன்சார். அடுத்தது ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதிய யுனாதி லில் ஈமானி அன ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. ரப்பனா திரும்ப வருது. ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். ரப்பனா மாஷா அல்லாஹ் ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மியாத். நாங்க ஒவ்வொரு நாளும் ஓதுற வசனம் இது. எத்தனை ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு வருது திரும்ப திரும்ப. யோசிச்சு இருக்கிறோமா இந்த ரப்பனா எதை சொல்ல வருகிறது என்று யோசித்து இருக்கிறோமா? எதை சொல்ல வருகிறது? அல்லாஹ்விடத்துல கெஞ்சுறோம், இறைவா என்ன மன்னிச்சிரு, என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே, நீ யாரையெல்லாம் இழிவுபடுத்தினாயோ அவர்கள் உண்மையில் இழிவானவர்கள் அப்படின்னு வருதா இல்லையா? நீ யாரை நரகத்தில் நுழைத்து விட்டாயோ அவர்கள் இழிவானவர்கள், அந்த நிலையில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடாதே, இறைவா நீ தந்த வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்றித்தா, நல்லவர்களோடு எங்களை கொண்டு போய் சேர்த்து விடு, மௌத்தாக்கி விடு, வதவஃபனா வஃபாத்தாக்கி விடு. இதை உண்மையா கருத்துணர்ந்து அந்த தொனியில் நாங்கள் வாசித்தால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லுவாங்க அல் இப்திஹாலாத் என்று சொல்லுவார்கள். இப்திஹால் என்று சொன்னால் என்ன? கெஞ்சுவது அல்லாஹ்விடத்தில். இதை விட கெஞ்சுதல் இல்லை என்கிற அளவுக்கு கெஞ்சுவது. இது எப்ப நம்முடைய உள்ளத்துல கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், இந்த வசனத்தினுடைய மஆல் அது போய் நம்முடைய மனதில் எந்த அளவுக்கு அடிக்கிறது, எந்த அளவுக்கு டச் பண்ணுகிறது, எந்த அளவுக்கு மனதை உறுத்துகிறது, நம்முடைய தேவை எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் தேவைப்பட்டு கேட்கிறோம் என்கிற அந்த மனோநிலை இருக்கிறது, அதை நமக்கு ரிசல்ட்டா தருது இந்த வசனங்கள். அப்ப எங்கெல்லாம் ரப்பனா என்று வருகிறதோ பெரும்பாலும் இந்த பகுதிக்குள் வரும். அதே மாதிரி நாங்க ஓதக்கூடிய ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பி, அதுலயும் வருதா இல்லையா? வருகிறது. அன்புள்ள சகோதரர்களை, இதுக்கு சொல்லுவாங்க இப்திஹால். இது கண்டென்ட் என்ன? சும்மா உதாரணங்கள் சேம்பிள் தான் சொல்லுகிறேன். நூற்றுக்கணக்கான விஷயங்கள் ஒவ்வொரு வசனங்களுக்கு இருக்கிறது. அப்ப நமக்கு என்ன விளங்குகிறது? நம்ம தப்சீரையும் அல் குர்ஆன் வசனங்களை இன்னும் நாங்க நிறைய வாசித்து படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற ஒரு பகுதியை நாங்கள் இந்த விஷயத்தினோடாக உணரலாம் சகோதரர்களே. அதில் இன்னொரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த உணர்வோடு பேசுவது அல் ஆத்திஃபா, இதுக்கு சொல்லுவாங்க என்ன? அல் ஆத்திஃபா, உணர்வோடு பேசுவது. இன்னொன்று சொல்லுவாங்க அல் விஜ்தான், மனோநிலையோடு பேசுவது என்று சொல்லுவாங்க. அல் ஆத்திஃபத்து வல் விஜ்தான் என்று சொல்லுவாங்க. இந்த பகுதி வெறுமனே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதோடு மாத்திரம் அல் குர்ஆன் நிறுத்திக் கொள்ளாது. அல்லது சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மாத்திரம் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது என்கிற அந்த உணர்வுகளை பொதுவான விஷயத்தில் மாத்திரம் அல் குர்ஆன் பேசுவதில்லை. சட்ட வசனங்களை பேசக்குள்ள கூட அல் குர்ஆன் என்னது? மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சட்ட வசனங்களை, அதுக்கு நாங்க என்ன அரபுல சொல்றது? ஆயாத்துல் அஹ்காம், சட்ட வசனங்கள். அப்படிதானே? ஆயாத்துல் ஈமான் வ தௌஹீத், ஆயாத்துல் அகீதா, இப்படியான பகுதி இருக்கிறது. ஆயாத்துல் அஹ்லாக், அஹ்லாக் சார்ந்த பகுதி இருக்கிறது. இப்ப நிறைய பகுதிகளாக நாங்கள் அல் குர்ஆனுடைய பகுதிகளை பிரிக்கலாமா இல்லையா? பிரிக்கலாம். அது மாதிரி ஒரு பகுதியான ஆயாத்துல் அஹ்காம், ஹஜ்ஜுடைய வசனங்கள், திருமணம் சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்கள், நோன்பு சம்பந்தமான வசனங்கள், எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டம் மட்டுமே அங்கு இருக்காது. சட்டத்தை ஃபாலோ பண்ணுவதற்கான மனோநிலையும் சேர்த்து அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் பேசியிருப்பான். சட்டத்தை மட்டும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த இடத்துல சொல்லாம, சட்டத்தை சொல்லி அவனை அந்த சட்டத்தின் பக்கம் ஈர்ப்பதற்கான வார்த்தைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே பேசியிருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, அந்த ஈர்க்கிற வழி ரெண்டு வழியாக இருக்கும். அதாவது ஒன்று எச்சரிக்கை செய்வதற்கு, இந்த சட்டத்தை மீறினா இது தண்டனை அப்படின்றதற்கு.
அல்லது பெனிஃபிட்டை சொல்றதா இருக்கும். சட்ட வசனங்களுக்கு பிறகு அது முடியக்குள்ளேயோ அல்லது ஆரம்பிக்கக்குள்ளேயோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சட்டம் ஒரு பகுதியாக இருக்கும். சட்டத்தை சூழ ஒரு பில்டிங் அழகா கட்டின மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செஞ்சுவான், நான் வீடை மட்டும் கட்டுறலையே, அந்த வீட்டை கட்டியவுடன் அதுக்காக பூசுகிறோம், டெக்கரேஷன் பண்ணுகிறோம், பர்னிச்சர்ஸ் எல்லாமே செய்து ஒரு ஒரு பொடியாக இருக்கிற மாதிரி சட்ட வசனங்கள் நீங்க எடுத்து பார்த்தா வெறும் சட்டத்தை சொல்ற மாதிரி இருக்காது. லோவோ பேசுற மாதிரி மட்டும் இது இருக்காது. லோவோடு சேர்த்து அந்த சட்டத்தின் மீதான ஒரு ஆர்வத்தையும் அந்த வசனம் என்ன செய்யும் சகோதரிகளே உண்டாக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக உங்களுக்கு பரிச்சயமான ஒரு வசனத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சட்டத்தை சொல்லி போட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எச்சரிக்கிறான், செய்யல்லாட்டி கடும் தண்டனை. அப்படி வசனங்கள் மன்னாரெல்லாம் திக்ரிக்கு முன்னால ஏதாவது சட்டாயத்து வருதா? இல்லை, நீங்க சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி தலைப்பில் ஏதோ ஒன்றோட சம்பந்தப்படும். ஒரு சட்ட வசனத்தை சொல்லி நோன்பு சொல்லி அல்லாஹ் பெனிஃபிட் சொல்றான். என்ன ஆயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். வசனம் முடிகிறதுல பாருங்க. அப்ப நீங்க நோன்பு பிடிச்சா அதுல பெனிஃபிட் என்னன்னு சொல்லப்படுது, உங்களுக்கு வேற உள்ளம் தூய்மை அடையும். அப்ப நோன்பை மட்டும் பிடிங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்லாம உள்ளம் தூய்மை அடையும் என்று சொல்ற பொழுது அந்த நோன்பு மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு வருமா இல்லையா? ஈர்ப்பு வரும். வேற இன்னொரு உதாரணம், வமயத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. எந்த சூறாவில் வருது? தலாக்ல வருது. அப்ப நீங்க சின்ன வசனம் சரிதான், அப்படித்தானே? தலாக் சம்பந்தமான சட்டங்கள் அல்லாஹு தஆலா பேசி கொண்டு வந்து அப்ப நீங்க தொடர பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்தோடு சேர்த்து வமயத்தகில்லாஹ், யார் அல்லாஹ் பயப்படுறாங்களோ அந்த சொல்லப்பட்ட விஷயத்துல அல்லாஹு தஆலா விடிவை கொடுப்பான் என்று வரும். அதே மாதிரி இன்னொன்று வாகிமுஸ் ஸலாத்த வாத்து ஸகாத்த சட்டம் மட்டும் அங்கல தொடர்ந்து போனீங்கன்னா ஒரு துணுக்கொண்டு வரும். வெளிப்படையான உதாரணமாக சொல்வதானால் அல்லாஹ் அனந்தர சொத்துக்கள் சம்பந்தமாக பேசுகிறான். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிzzக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன். அந்த ஒரு பக்கத்தையும் அப்படியே வாச்சிடுவாங்க. இன்னாளுக்கு சுலுசு கொடுக்கணும், இவங்களுக்கு ருபு கொடுக்கணும், இவங்களுக்கு நிஸ்பு கொடுக்கணும், இவங்களுக்கு சுதுசு கொடுக்கணும், அப்படியே வரும். வந்து போட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்லுவான், தில்க ஹுதூதுல்லாஹ், அப்படியே வருகிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்பு. வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்பை யார் மீறுகிறார்களோ அவர்களை நாம் நரகில் என்ன பண்ணுவோம், நுழைவிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்படி அன்புள்ள சகோதரர்களை, சட்ட வசனங்களாக இருந்தாலும் சரி, அந்த வசனங்களோடு சேர்த்து உள்ளத்துக்கு என்ன இருக்கும், ஒரு தாக்கத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உண்டு பண்ணியிருப்பான். அதே மாதிரி தலாக்குடைய வசனத்தை பாருங்கள். வைதா தல்லக்துமுன் நிஸாஅ ஃபபலக்ன அஜலஹுன்ன ஃபஅம்சிகுஹுன்ன பிமஅரூஃபின் அவ் ஸர்ரிஹூஹுன்ன பிமஅரூஃப். அதாவது தலாக் சொல்லிவிட்டால், தலாக்குடைய காலம் அந்த 3 காலங்களும் முடிவடைந்து விட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, அவர்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அல்லாஹ் தொடர்ல சொல்ற பொழுது வலா தும்சிகுஹுன்ன திராரன் லிதஅத்தது, அநியாயமாக நீங்க அவங்களை அடக்கி வைத்துக் கொண்டிருக்காதீர்கள், அவர்களுடைய பாதையில் நீங்கள் அவர்களை என்ன பண்ணி விடுங்கள், விட்டு விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை மீறினா எச்சரிக்கிறான். அல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறான், வமன் யஃஅல் ஸாலிக ஃபக்கத் ஸலம நஃப்ஸா. தலாக் சொல்லப்பட்ட பிறகும் அடக்குமுறை செய்பவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இது ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லுவது. அன்புள்ள சகோதரர்கள், இப்படி நிறைய வசனங்களை நீங்கள் அல் குர்ஆனிலே பார்க்க முடியும் அன்புள்ள சகோதரர்களே. அதே மாதிரி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். அப்ப இன்னொரு வசனத்தை எடுத்து பார்ப்போம். அந்நவாஹி நஃப்ஸிய்யா அத்தஅஸீர் ஃபி நஃப்ஸ், மனதில் ஏற்படுத்தும் ஒரு தாக்கம். இதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இன்னொரு அழகான உதாரணம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய வாப்பாவோடு உரையாடுகிற நேரத்தில் அப்பொழுது அந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கிற அந்த வசனங்கள் வருகின்றன. ஃபலம்மா ஜன்னா அலைஹில் லைலு ரஆ கௌகபன் கால ஹாதா ரப்பி ஃபலம்மா ஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலின். வசனங்கள் தெரியும் தானே? இந்த வசனங்கள் தமிழை வாசிச்சிருக்கிறீங்க தானே? ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி ஃபலம்மா ஃபல கால லஇல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமில் லால்லீன் ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர் ஃபலம்மா ஃபலத் அப்படின்னு தொடர்ந்து வருகிறது. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன். இந்த அழகான வசனங்கள் அன்புள்ள சகோதரர்களே, வஹாஜ்ஜஹு கௌமு கால துஹாஜ்ஜுன்னி ஃபில்லாஹி வகத் ஹதான் வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி அப்படின்றெல்லாம் வருகிறது அழகான வசனங்கள்.
இதுல அவங்க எப்படி பேசுகிறார்கள், இதுல ஒன்றிருக்கு ரிபுத்தா, ஒன்றை அறிந்து கொள்வதற்கான பேரவா, யார் உண்மையான இறைவன் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்கான பேரவாவை யார் உண்டாக்குகிறார்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்டாக்குகிறார்கள். இரவான பொழுது நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், இதுதானே ரப்பா இருக்க முடியும் என்று சும்மா கேட்கிறார்கள். மக்கள் மத்தியில் எதை உண்டாக்குவதற்காக? யார் உண்மையான இறைவன் என்கின்ற அந்த தாற்பரியத்தை அவருடைய உள்ளத்தில் உண்டாக்குவதற்காக. இதுக்கு சொல்லுவாங்க ரிபுத்தா. நூற்றுக்கணக்கான வசனங்கள் எப்படி இருக்கும் என்றால் சகோதரர்களே, ரிபுத்தாவாக இருக்கும். ஆசையை, ஆர்வத்தை, தேடலை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கும். அப்ப நட்சத்திரத்தை பாக்குறாங்க, அது மறையுது. மறை இல்லாம போறோண்டு யாரா இருக்க முடியாது? அல்லாஹ்வா இருக்க முடியாது. சந்திரனை பார்க்கிறார்கள், இதான் இறைவனா இருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை போடுகிறார்கள், ரிபுத்தாவை உண்டாக்குகிறார்கள், அது மறைகிறது, இது இறைவனா இருக்க முடியாது. பிறகு பெரிசா வாரம் பார்க்கிறார்கள், அது என்னது? சூரியன். சூரியன் ஹாதா அக்பர், இது நம்ம இவ்வளவு பெருசா இருக்கு, அப்ப இதுதானோ இறைவன் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினை போடுகிறார்கள். பிறகு அதவும் மறைகிறது. மூன்று மறைந்த பிறகு ரிபுத்தா. இப்ப மக்களுக்கு என்ன ஆர்வம்? யார் உண்மையான இறைவன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தூண்டப்பட்டு வார நேரத்துல எது வருகிறது? இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் ஒரு நேர்மையாக நின்று எந்த சிறுக்கும் வைக்காமல் அவன் பக்கமே என்னுடைய முகத்தை நான் என்ன பண்ணி கொண்டேன்? திருப்பிக் கொண்டேன். அந்த பேர் அவாவுக்கான விடை கிடைத்து விட்டதா இல்லையா? எந்த ஒரு லா ஷரீக லஹு, எந்த ஒரு இணையும் துணையும் இல்லாத ஒரே இறைவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அப்ப இந்த வசனங்களை ஒரு கதையை மட்டும் நாங்க பார்க்க முடியாது. இது ஒரு தஸ்வீருல் ஃபன்னி, இதுக்கு சொல்லுவாருன்னு ஒரு கலை ரீதியான ஒரு காட்சிப்படுத்துதல் இதுல இருக்கிறது. இதுல ரெண்டு உரையாடல்களுக்கு மத்தியில் நிறைய மனோரீதியான தாக்கங்கள் இருக்கின்றன. ஹிதாயத்துக்கான உட்கூறுகள் எங்கே இருக்கின்றன? இந்த வசன அமைப்புக்குள் இருக்கின்றன. பிறகு தடமாற்றம் வந்து அந்த தடமாற்றம் தெளிவாகிற நேரத்துல தான் எதை பாவிக்கிறாங்க? இன்னி நிச்சயமாக. அது வரைக்கும் கொஸ்டினா இல்லையா? இது இறைவனா இருக்குமோ இல்லையோ, இது கொஸ்டின். கொஸ்டினுக்கான தெளிவான விளக்கம் சொல்ற பொழுது உறுதியா சொல்லணுமா இல்லையா? அப்ப இன்னி அரபு படிச்சாக்கள் நமக்கு தெரியும். இன்னி என்கிற வாசகத்துடைய சொல் என்ன? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு தாக்கீத். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? ஹர்ஃபு தாக்கீத். தாக்கீத்னால என்ன? உறுதிப்படுத்து, நிச்சயப்படுத்துதல். அப்ப சந்தேகத்துக்கு பிறகு அங்கால என்ன வருது? எல்லா சந்தேகத்தையும் க்ளோஸ் பண்ணி இதுதான் என்று உறுதியாக சொல்லுகிற அந்த இடம் வருது. ஷக்குடைய இடத்தில் தக்கீது வருகிறது. முன்னால இருக்கிற ஒருத்தர் வந்து தடமாறுறாரு, அப்ப அவருக்கு வலுவா சொல்லணும். என்ன? அப்ப வலுவா சொல்ற நேரத்துல நாங்க எந்த கருவிகளை பாவிக்கணும்? மொழி கருவிகளை, உறுதிக்கான மொழி கருவிகளை பாவிக்கணும். அல் குர்ஆன் டைரக்டா அதை பாவிக்குது. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதிங்கிற வசனத்தை பாவிக்கிறது. இப்படி இதெல்லாம் நான் சும்மா சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆங்காங்கே உள்ள விஷயங்களுக்கு இப்படி இருக்கிறது என்பதற்காக சொல்லுவேன் சகோதரர்களே. இப்படி நிறைய விஷயங்கள் அல் குர்ஆனில் இருக்கிறது. சரி, இன்றைய வகுப்பில் நாங்கள் படித்து கொண்ட முதலாவது தலைப்பு, நீங்க தொடரா வகுப்புகளுக்கு வந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால் அன்புள்ள சகோதரர்களே ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். அல் குர்ஆன் எப்படி என்ன மொழி நடையில் பேசுகிற ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த பகுதி என்னவென்று கேட்டால், அல் குர்ஆன் எப்படியான ஒரு மனோ தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த வசனங்கள் இனி நீங்க எந்த குர்ஆன் வசனத்தையும் வாசித்தாலும் இந்த பகுதியை என்ன செய்ய வேண்டும்? யோசிச்சு வாசி. இது கவலையை பத்தி பேசுதா, கோபத்தை பத்தி பேசுதா, தஹதீர் எச்சரிக்கையை பத்தி பேசுதா, ஆசை உண்டாக்குவதை பத்தி பேசுகிறதா? இப்படி இந்த கோணத்துல நாங்க என்ன செய்யணும்? எந்த வசனத்தை எடுத்தாலும் இது இருக்கும் சகோதரர்களே. இப்படி நீங்க பார்த்தால் கால ஓட்டத்துல அல் குர்ஆன் இன்னும் உங்களுக்கு பளிச்சென்று விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதற்குரிய அந்த விளக்கத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.